பட்டியலின சமூக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இட ஒதுக்கீடு மற்றும் பல சலுகைகள் அவங்களுக்கு கொடுக்காமல் இருந்தாங்க. பெருக்கிற வேலை இருந்தால் அவங்க பெருக்கிற வேலை மாத்திரம்தான் பார்க்கணும். அவங்க பிஹெச்டியை படிச்சிருந்தா கூட. அதாவது விமென்ஸ் ரிசர்வேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சட்டங்கள் இந்தியாவில் எங்கெல்லாம் அமலில் இருந்ததோ அந்த சட்டங்கள்லாம் அங்கே காஷ்மீரில் அமலில் இல்லை. ஆனால் காஷ்மீரி இங்கே இந்தியாவில் உதாரணத்துக்கு முஃப்தி முகமது சயீதின் ஒரு மகள் படித்தது இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு மருத்துவக் கல்லூரியில். அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இதே தென் சென்னை பகுதியில் அவங்க ஸ்கோடா ஷோரூம் வச்சுருக்காங்க, ஆட்டோமொபைல் ஷோரூம். ஆனால் நம்ம போய் அங்கே போய் வைக்க முடியுமான்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி முடியாது. ஏன்னா ஐடென்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களாம். அப்போது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லையா? தமிழ்நாடு தமிழர்களுக்கு மட்டும்தானா இல்லை காஷ்மீரிகளுக்கும் கூடவா? அப்படி இங்கே பேசினா பிரிவினவாதம் சொல்லும்போது அங்கே பேசினா மாத்திரம் அது நியாயம், இங்கே பேசினா தப்புன்னு எப்படி சொல்கிறது? நாங்கள் தனி என்று யாரெல்லாம் குரல் எழுப்புகிறார்களோ, யாரெல்லாம் அதை நிலைநாட்டுவதற்கான அரசியல் செய்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே பிரிவினைவாதத்தை தான் தூண்டுகிறார்கள் என்று அர்த்தம். அந்த காஷ்மீர் பிரிவினைவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தது திரு மோடி.